நேராக அப்பர் தம்ஸா எக்ஸிட் நம்பர் 4 எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நடக்கணும். அதில் எக்ஸிட் நம்பர் 3 4 நேராக நடந்தீங்கன்னா இதுலேருந்து நேராக என்ட்ரி நேராக உள்ளே வந்து பாஸ்டில் போக வேண்டியதான். இது வழியாக என்ட்ரி ஆகணும். போறடா இங்கே இதில் தான் நம்ம வந்து என்ட்ரி ஆகிறோம். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிட்டு. வெளியில் வந்தாச்சு. நீங்கள் வந்து போயிட்டு ரிட்டர்ன் வந்தாலும் இது உங்களுக்கு எம்ஆர்டி பக்கம். ஏன்னா அப்பர் தாமஸ் எம்ஆர்டிலாம் அவங்க டேரெக்டாக இதில் வந்து வந்தோம். இது எனக்கு தெரிஞ்ச ரூட்டு. கீழே தான் நம்ம ரைட் எடுக்கணும். ஏன்னா பின்னாடி போய் ஏதோ புகையுது. பின்னாடி ஏதோ புகையுது. சிங்கப்பூருக்குல இந்த மாதிரி 4 இடம் நல்லா இருக்கும்ல. அப்புறம் நாம சுற்றி வர்றோம்னா இவனங்களும் வீட்டில் இருக்க மாட்டாங்களா இருக்கே. ஏண்டா எங்கேயோ ஒன்றாலும் பின்னாடியே வராங்களே, பொத்துமே சொல்லக்கூடாதா? நம்ம கிளச்சி விட்டுலான் இருக்கு. யார் பார்த்து வேலை இது? கொம்பு இறங்கிட்டாலும் நினைக்கிறேன். கொம்பு இறங்கிட்டா மரத்தான ஓடிப்பான். ஐயா பைலட்டு உள்ளே இருக்கமியா, நீ வாடு குண்டு போட்டு போறியா? என்னதான் இருக்குன்னே தெரியல. பெரிய பெரிய பாம்பு இருக்குனுங்கிறாங்க, பெரிய பெரிய ஞானம் இருக்குனுங்கிறாங்க. எல்லாம் அதெல்லாம் நல்லா இருக்கும்ல. அதுதான் நம்ம இருக்கமே. அதுவும் இல்லாமல் 30 அடியில் 30 வருஷம் ஒரு பாம்பு கிடக்குன்னு இறக்குறாங்க. போகிற வாக்கில் நீங்கள் வேட சொல்லி கூப்பிட்றாரா? 2 எதை வேறு வர்றான். ரொம்ப பயங்கரமான நாளாக இருப்பார். ரொம்ப வேகமாக போகிறாரு. நீங்கள் புகையை விடுங்க சார், நீங்கள் புகையை விடுங்க. காட்டுக்குள்ளே வந்துட்டு புகையை விடுங்க நீங்கள். இது நல்லா இருக்கு. இது அமேசான் கடை நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. உங்களுக்கு தெரியுமா தெரில, நம்ம ஊரில் அந்த உடம்புலாம் பார்க்கவே முடியாது. எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிட்ருவாங்க. இந்த ஊரில் இங்கே விடியக்கூடாது, பார்க்கலாம்னா. இதை விட இன்னொன்று கொடுத்தா பாளையம் பந்தெல்லாம் சரியான மரங்க. அவதார மரம் மாதிரிக்கு நல்லா பெருசாக இருக்குது. வானத்தை ஏற்றி தொட்டுரும் போல இருக்குது. நாங்கள் காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். போகிற போக்கில் போய் என்ன நடக்குதுன்னு எங்களுக்கே தெரியாது. போகிற போக்கில் ஏதாவது வந்து ஒரு காட்டு போகும். ஆமாம், கண்ணுக்கு தெரியாத கிருமியெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்மளே விடவா இங்கே குரங்கு. சிங்கப்பூரில் இருக்க குரங்கு இல்லை, இதை பார்க்க தேனியிலேருந்து இவனு எங்கெல்லாம் போகிறானுங்க. எல்லா போலும் போயிட்டு இருக்காங்க. ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அந்த பராயம் வருது. இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. வணக்கண்டா மாப்பிள்ள. வணக்கண்டா மாப்பிள்ள. சிங்கப்பூரில் இருக்க நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் எங்கள் ஊர் நல்லா இருக்கும். என்ன பண்ண போகிறீங்க? வணக்கண்டா மாப்பிள்ள. தேனியிலேருந்து. தேனியில இருந்தா? ஆமாம். வணக்கம் சித்தப்பா. மாமா. நான் சிவகங்கை மாவட்டத்துலேருந்து. மாமா மச்சான் வேறு எப்படி இருக்கீங்க? ஊரில் சௌக்கியமா? ஒரு வழியாக ஒரு மிருகத்தை பார்த்தாச்சு. மிருகமா? அது நம்ம இனம்டா, நம்ம இனம். ஆனால் நம்ம ஊரில் வர மூஞ்சி பார்த்தியா வெள்ளையாக இருக்கு. சேவ் பண்ணியிருக்கு. இது சேவ் பண்ணலை குறிப்பா. இதுவும் அதோட லிங்க். அது என்ன நடக்குது? நாங்களாம் ஒரே இனம். அண்ணா சரியான நீளமாக இருக்குல்ல? அதான் மரம் தான் நீளம் மரம் நிறைய இருக்கு. அண்ணா நல்ல ஒரு வெயில்.
ஒரு காற்று இல்லை, ஒன்றும் இல்லை, சரியான வெயில். மொபைலுக்கு நெட்வொர்க் இல்லை, யார் பிள்ளைங்க இல்லை, ஆளுக்கிட்ட பேச முடியல. ஆமாம் சார் வெட்டிடுறாங்க. அதான் இன்னைக்கு சண்டே ஃப்ரீயாக இருந்தோம், அதனால் ஒரு ட்ரிப்பு ட்ரெக்கிங் போகலான்னு ஒரு பிளான். ஆமாம். எவன்டா அது எட்டுக்கடை பூச்சி இங்கே வச்சு விட்டு போனேன். இது நல்லா இருக்கே பாருங்க பஸ், இது நல்லா இருக்கு. மூங்கி ஸ்ட்ராங்கான மூங்கில் இல்லை. சரி வா. உள்ள காத்துல இல்லை, சட்டையெல்லாம் கவுத்து ஜாலியாக வர்றாப்புல. ஹெல்ப் பண்ணுங்க. நான் சரியான ஏத்தம். வெங்கட்ராமனா இல்லை கோயந்தா, இங்கே பாரு கோயந்தா, ஒரு கோயந்தா குட்டி கோயந்தா உட்காந்துருக்கு. ஏன் ஓடுறியா? ஏன் இல்லை இல்லை இல்லை, இந்த மாதம் சம்பளம் போட்டோன்னா உங்களுக்குலாம் பிளேடு வாங்கி தரேன், ஷேவ் பண்ணுங்க முதல்ல. போயிடுச்சு. நீங்கள் ஜாக்கிங் ஓடுறீங்க இவ்வளோ தூரம் பின்னாடி வந்ததுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் ஓட ஐஸ் சார். பாருங்க, ஒரு தாரம் நடக்கூட முடியல, இடுப்புலேயே கை வச்சிட்டேன். கைட்ட பாரு, இன்னும் அவ்வளோ தூரம் பழதாக்க இருக்கு. நல்லா தான் ஹைட்டில் தான் இருக்கும். வெளியே பார்க்கும்போது ஊரே பெத்த காடு இருக்கே தெரியல, உள்ளே பார்த்தா முரட்டு காடெல்லாம் இருக்கும் போக்கே. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஷார்ட்கட் மட்டும் ஒன்று இருக்குது. இப்படியே போனோம்னா முத்தூர், நல்லூர், கீழசெல்வட்டி போனோம்னா வச்சுக்க. அப்படியே சொல்லுங்க, காட்டுக்குள்ளே என்ன பண்ணீங்க, நடந்தது என்ன சொல்கிறேன் கேளுங்க. ஒரு அடர்ந்த காடு, அந்த காட்டுக்குள்ளே 2 பேர். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? வீடியோவில் பாருங்க, ஒன்று ஒன்றா காட்டுறேன். இதெல்லாம் சாஞ்சி எத்தனை வருஷம் இருக்கும், அப்படியே விட்டாங்க. காட்டுக்குள்ள வந்து யாரும் எடுக்க முடியும்? 1950 கஜா புயல் அடிக்கையில் இந்த மரம் சாயலை சார். கொம்பை இறங்கியிருக்கேன், இப்படி சாய்ச்சிருக்கேன் பார்த்தியா? கொம்பை இறங்கினா அப்போ கும்கி சொல்லிட்டு போங்க. குமிக்கிய மாணிக்கத்தை நான் கொண்டு வர்றேன். சரி, 10 நாளில் பயிர் முத்திரும். பயிர் முத்துனா நமக்கு பால் தான். பயிர் முத்து இல்லையா, நம்ம கொஞ்ச நேரம் முட்டி. ஆமாம், அண்ணா சரியா ஹைட் நல்லா வந்திருக்கோம்டா. சத்தியமாக இல்லை, பார்த்ததில்ல. நம்ம ஊர்லாம் அவ்வளோ பெருசு இல்லை. இந்த பெருசாக பார்த்ததில்ல நீ? இல்லைப்பா. சரிதான். இப்போ நாம் போகிறோம் டாப் 3 வாழ்க்கைக்கு. டாப் 3 வாழ்க்கைக்கு. அது உங்கள் கண்ணுக்கு எங்கேயாவது தெரியுதா? இன்னும் 2.5 கிலோமீட்டர் போகணுமா? நீங்கள் அதை பார்த்தீங்களா? எங்கள் கண்ணுக்கு அது தெரியல, உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சா நீங்கள் சொல்லுங்கள். என்ன தான் சொல்லுது கட்டுக்கலண்ணே, காணா போனாங்க. நீ பார்த்த எல்லாம் பார்த்து நடந்து கால் வலியாக இருந்துச்சு. ஒரு வழியா ஒரு ரெஸ்ட் எடுக்கிற பிளேஸுக்கு வந்தாச்சு. ஒரு இடத்த கண்டுபிடிச்சாச்சு. 2 நிமிஷம் 5 நிமிஷம் உட்காந்துட்டு போகலாம், ரிலாக்ஸாக இருக்கு. ஏன்னா சாப்பிட்டோம் நடக்க முடியல, ஏன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக பள்ளத்தாக்கு தான், முரட்டு பள்ளத்தாக்கு. ஏடா சைக்கிள் ம் இல்லை படிக்கு நல்லா செஞ்சுருக்காங்களே, யாரில் கொத்தனாரு? தூத்துக்குடி கொத்தனார். அதுக்கு மேலே பாட வேணாம்.
ஏல குமாரு குமாரு அவ்வளோதான் அது முடிஞ்சிச்சு. நல்லா கோவைக்குள்ள போகிற மாதிரி இருக்குது. அமேசான் காடுன்னு சொல்கிறாங்க. அந்த அமேசான் காடை பார்த்துருக்கீங்களா? இதுதான் அந்த அமேசான் காடு. நல்லா பார்த்துருக்கீங்க. சிங்கப்பூர் அமேசான் காடு. அப்படி விளக்கமா சொல்லு. கேட்குறோம், நம்மளுக்கு தப்பாக நினைக்கூடாதுல்ல. நம்மளே பார்த்ததில்லை. ஏன் அதுலேருந்து இது வரைக்கும் படிக்கட்டு போடாமல் வச்சுட்டு இங்கே அதுலேருந்து படிக்கட்டு போட்டு கொத்தனாருக்கு லீவ் விட்டாங்கடா. தூத்துக்குடி கொத்தனாருக்கு தான் லீவ் விட்டது தான் பெரிய கம்பா போச்சு. இப்போ இல்லை என்னடா அது பாதை, இது ஓடையா? இல்லை இவனுக்கு என்ன திருந்தல. ஓட 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 ஒன்றும் புரியல. மாமா இவனுக்கு என்ன திருந்தலாம் மாமா. காடை விட்டு மணியில் ஓடிட்டே இருக்காங்க. எங்கே தான் ஓடுறாங்க? காலையிலையும் ஓடுறாங்க, நைட்டானா ஓடுறாங்க. எங்கே தான் போகிறாங்க? அடுத்து முன்னாடி வரால எங்கடா போதிய லீவ் வந்துச்சு. புரிய ஏன் நடக்க முடியல? எப்படா ஓடுறிய? அவனை சொல்லி நிறுத்த சொல்லுங்களா? அவனை சொல்லி நிறுத்த சொல்லுங்களா? போடா, நான் அது வீடியோ எடுக்கட்டா. ஒரு வழியாக அந்த எண்டுலேருந்து இந்த கடைசிக்கு வந்தாச்சு. சரி, ஆனால் இங்கே போட்டிருக்குது என்ன? 3 கிலோமீட்டர்னு போட்டிருக்காங்க. ஆனால் எதில் ரோடெலாம் தெரியுது, பைக்லாம் போகுது. இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு தெரில. நாங்கள் போய் பார்ப்போம். ஒரு வழியாக நம்ம சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்து நினைக்கிறேன்டா. ஏன்னா இங்கிட்டு போனால் நம்ம வந்து 1.5 கிலோமீட்டர் இங்கிட்டு போகணும். நம்ம போக வேண்டிய இடத்துக்கு இன்னும் 1.25 கிலோமீட்டர் போகணும். நம்ம போக வேண்டிய பாதை லெஃப்ட் சைடு இருக்குது. நான் சொன்னல, நம்ம இன்னைக்கு இந்த பிளேஸ் தான் வந்துடும். சென்ட்ரல் கேஸ்பன் நேச்சுரல்ஸ் பார்க். சாட்டர்டே சண்டே 5 o'clock வரைக்கும் தான் இருக்கும். லாஸ்ட் என்ட்ரி 4:45. அதான் இது லைவில் இருக்கு. ஓகேல ஒரு வழியாக நம்ம போக வேண்டிய இடத்துக்கு இன்னும் 850 மீட்டர் தான். ஒத்தை அடி பாதையில் பாதை தான் நல்ல காட்டில் இருக்கு. பட் நான் இறக்காம போயிட்டுருக்கு. இல்லை வெளியாகிறதுக்கு இதுதான் இடமான்னு கேட்டேன். வெளியேற இடம் இல்லைடா. நம்ம இன்னும் அந்த நம்ம ஃபிக்ஸ் பண்ண போன பிளேஸுக்கு போகலையே. அதுக்கப்புறம் தான் எக்ஸிட்டை கண்டுபிடிக்கணும். காட்டுக்குள்ளே போகிற வெளியே போகிற பாதையை கண்டுபிடிக்கிறதுக்கப்புறம் காட்டு வேலி போகிற இப்போ மணி 2:45. வெயில் வருஷமாக சூரியன் அடிக்குது. காட்டு புலி வலி மறுக்கு கலங்கி நிற்காத. இல்லை காட்டு புலியே இல்லை, நம்பத்தியாம் பேர் சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. ஏற அவதார மரம்ல. என்னடா சத்தம்? ஓடையா தண்ணி போகுது. தண்ணியில உரசி விட்டேன் சந்தனத்தை சேர்ந்துச்சோ சேரலையோ மச்சான். இல்லை உனக்கு முட்டி வீங்கிருச்சுல, எனக்கு முட்டி வீங்கிருச்சுல. ஏன்னா அடுத்து ஒரு டேனிங் பாயிண்ட்டு இது. அப்பப்போ எந்த போட்டு போகணும் அந்த போட்டாங்களா? என்ன பண்ண செத்தாலையும் சுடுகாடுன்னு இந்த லெஃப்ட் சைடு இந்த அது இல்லை. நல்லா பாரு. இந்த பக்கம் 550 கிலோமீட்டர் போகணும்பா. கிலோமீட்டர்டா, மீட்டர் 550 கிலோமீட்டர் நடக்க முடியுமாடா? மீட்டர் வா போ. வாங்க அங்கே ஏதோ அப்பப்போ காட்டில் திக்குதுன்னு அடிக்காதரா. அங்கே ஏதோ நல்ல பிளேஸ் ஒன்று இருக்குது. தண்ணி இன்னும் வந்து குடிச்சிட்டு போவோம். தண்ணி போகலாம். இல்லை நீ நிற்கிற தண்ணி இல்லைல்ல. வாட்டர் மாப்பிள்ள வணக்கம்டா. மாப்பிள்ள உட்காந்துருக்காங்க வரா. இவனை தாப்பா எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு வந்து நம்மளை வந்து விசிட் பண்ணுறாங்க. பங்கு இவங்கெல்லாம் நம்ம குடும்பம் இல்லை பங்கு, சிங்கப்பூர் குடும்பம். இங்கே தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆட்டுப்பாட்டில் கேஸ் ஒரு வேளையும் நம்ம வந்து காட்டுக்கு வந்து நடு சென்டருக்கு வந்துட்டோம். இது வந்து இங்கே உள்ள வந்து என்னென்ன மிருகங்கள் வாழுது, என்னென்ன மரம் இருக்குது, இன்னொரு கேலரி வச்சுருக்காங்க. வாங்க அதை போய் பார்க்கலாம். உங்களுக்கு தண்ணி வேணும், ரெஸ்ட் ரூம் போகிறனா இங்கே வந்து பிளேஸ் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபாரஸ்ட்டில் என்னென்ன மாதிரி விடயங்கள் வாழ்ந்தது, என்னென்ன இருந்து எல்லாம் கேலரி மாதிரி டிஸ்பிளே இப்போ என்னென்ன ஆராய்ச்சி பண்ணாங்க
இது எல்லா விஷயமும் இங்கே இருக்குது. ஒரு குறிப்பு, இங்கே வந்து மழை வர மாதிரி இருந்ததுன்னா இங்கே வந்து மின்னல் அடிக்கும் அப்படின்னு ஒரு சின்ன அவேர்னஸ் வந்து வச்சுருக்கேன். அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்துங்க, பாதுகாப்பு முக்கியம். மிகில் சிங்கப்பூரை பொறுத்தவரை மழை இருந்துச்சுன்னா சுத்தத்தில் தான் இடியே விழுகும். கண்டிப்பாக பார்த்த டெல இப்போதைக்கு நம்ம 50 கிலோமீட்டர் 50 மீட்டர் தாண்டி இருக்கோமா, இன்னும் 500 மீட்டர் போகணுமா? 200 மீட்டர் போகலாம். வெளியாகிற இடத்த கண்டுபிடிக்கும் பாருங்க. சே ஆட்டாங்க நம்மளுக்கு நினைச்சது அந்த பிள்ளைங்க நினைக்கும். இல்லை இந்த மாதிரி வாழ்க்கை எங்கடா இருக்கும்? இந்த மாதிரி வாழ்க்கை எங்கே இருக்கும்? அதாத்தி எடுத்து இன்னும் 500 மீட்டர் போகணும். மணி 3 மணி. இன்னைக்கு ஆளு தூக்கமாக இல்லை, நடதான். டேய் என்னடா இன்னமும் மேலே இருது காமெடி பண்ணுறா? ஆமாம் மாப்பிள்ள. பழனி இவனை நம்மளை இன்னைக்கு ஏதோ சரியான கூட்டி வராங்கடா. நம்மளும் இருந்தாந்தோம்னா போய்கிட்டே இருக்கே. ஆளுநர் வாள் மட்டும் போய்கிட்டே இருக்குவார் அது பாட்டுக்க. நான் வந்துக்கிட்டே இருக்கேன் பின்னாடி. நீ முன்னாலே போன நான் பின்னாலே வாடுறேன். இல்லை செய்வின்னு வச்சுருக்காங்க இங்கேப்பா. அப்படி இருந்தால் நம்ம பின்னாடி ஆள்லாம் வருது. அவன் என்ன தெரியும் சரியான ஏற்றம் ஃப்ரெண்ட்ஸ். பா இன்னைக்கு நைட்டு முக்கிய கழட்டி கையில் கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ அமேசான் கார்டு மோசம் இருக்குது. ஓ மச்சா மாறி மச்சான். டிக்டாக் வாலிபுரடா எங்கே வேணா உங்கள் அலப்புற தாங்க முடியடா. உச்சி மலையிலேயே உச்சி காய்களடா. இவ்வளோ பெரிய ஏற்றத்துலேயும் உங்களுக்கு ஏற்றமான வீடியோ கேட்குது. அப்படியே ராஸ்கள் அவனுக்கு போட்டிருக்க பேண்டே கீழே இறங்கி ஓடுது. ஐயோ நல்லா இருக்குடா. எப்படி ஒரு குரங்கு மாதிரி நான் எங்கேயும் பார்த்துடல. எப்படின்னா இன்னொரு குரங்க பார்க்குது. ஏன்டா? சரிதான், காட்டுக்குள்ளே கலாய்ச்சிட்டாரா. அண்ணத்தை கலாய்ச்சிட்டாரு. காக்கு தள்ளுது. கைஸ் ஃபைனலி நமக்கு தேவையான இடத்துக்கு நம்ம வந்தாச்சு. நம்ம இப்போ போக போகிற இந்த இடத்துக்கு தான். டே கக்கா போ. ஏல இன்னும் 50 மீட்ரு. வாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் உள்ளே போயிடுவோம். உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சேட்டா 2 கிலோமீட்டர். ஆமாம் 2 கிலோமீட்டர். 2 கிலோமீட்டரா? 2 கிலோமீட்டரா? இல்லைப்பா இது நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டாக இருக்கு. இல்லை டிக்கெட் வாங்குவாங்களோ எனக்கு தெரிஞ்சு. டிக்கெட் வாங்குவாங்களோ இல்லை ஃப்ரீயாக இருந்தலையடா. 20 minit lah. 20 minit dah. Won't be 4 hours, 20 minit. Okay ah. ஃபைனலி இந்த இடத்துக்கு தான் நினச்சி வந்தாச்சு. நான் எடுப்பேன் சென்டருக்கு போகண்டா. வருதமில்ல சத்தியம் அறுபடம். இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. காப்பி போலாம் நினைக்கிறேன். பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்களே. வந்ததுக்கு இந்த இடம் நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. அழகான மரங்கள், அருமையான காற்று. இயற்கையான டெய்லி 4 வேளை மாட்டுக்கு புல்லு வைக்கிறோம். சுத்தமான காற்று, சுத்தமான காற்று, சுத்தமான வாழ்க்கையா? அது இங்கே இருக்க மாதிரி தெரிலடா. இல்லை இவனை என்ன நம்மளுக்கு திருட்டு போக மாட்டேங்கிறாங்களே. இங்கே வேணாலும் கூடவே சுற்றுறான் குமார் இவன். இல்லை அங்கே பாருல
அந்த காடு என்னன்னு தெரியுதா? நம்ம கடந்து வந்த காடு முட்டேரி. ஸ்ப்ரிங் லீப்பு உட்லண்ட்ஸு. நம்ம கடந்து வந்த பாதை அதை ம் முட்டேரி வெள்ளிமலை. நல்லா ஹைட்ரா ஐயால அதுக்கு செம்மையாக வச்சுருக்காங்க. கட்டுறாப்புல கையை காட்டாங்க, சிங்கிள் வந்துருச்சு, சிங்கிளே கிடச்சிருச்சு. கப்பு முக்கியம், பிகிலு கப்பு முக்கியம். அப்பல ஓகேயா? தூமன் வலியா? தூமன் வாங்க. Must take her. No, I am single. Single life. பாத்துங்க கேப்பனோட கூப்பிட்டாங்கிறான் இங்கே. அதான் ஏல நீ எங்கேருந்துல வர்ற குமாரு? சொல்லாம் போகாத குமாரு, அட சொல்லிட்டு போ. மருதமல்ல. ஓகே, ஃபைனலி நம்ம அந்த ஏரியா விட்டு தாண்ட போகிறோம். கடைசியா ஏதாவது பேசல. பாதையில் போனால் ரிட்டர்ன் வர முடியாது, ஒன்லி ஒன் வே மட்டும்தான். ஆமாம், வேற பக்கம் வெளியாறதுக்கு பாதை எங்க இருக்கு? கிட்ட வரனா ஹெலிகாப்டர் வச்சு அப்புறம் தீட்டு ப்ராப்ளம் இருக்கும். இதுக்கு நல்ல சாங் நல்லா இருக்கும்ல? இல்லை இழுக்கிறத தள்ளுறதில்ல. இல்லை இவ்வளோ வெயிட்டாக இருக்கு, எவன்ட்டா இந்த வேலை பார்த்தவன். பார்த்துருக்கீங்களா? வந்து ஒன் வே மட்டும்தான், ரிட்டர்ன் போக முடியாது, நோ என்ட்ரி. மண்டா லேக்கு சொல்லுவாங்க இது. கேள இவ என்னமோ பண்ணுறாள். ஏதா குமாரு எங்கே போன குமாரு? அடுத்து ஏற ஆரம்பிச்சோமே. டே எங்கேயா கூட்டி பாரு, ஏத்தத்தில் இறக்கத்துல எங்கேயா கூட்டி பாரு, எங்கேயா கூட்டி வரிய? ஏற்றி விடப்பா, தூக்கி விடப்பா, ஏற்றி விடப்பா, தூக்கி விடப்பா. ஏ ஏ மேலே போய் பாரு. பா தெரியல இது என்ன ஏறுதுல? சிசியா சிசியா சிசியா. பக்தர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. பக்தர்களுக்கு போகிறதுக்கு ஒரு பாதை வழிவகுத்திருக்கோம். அந்த பாதையில் தான் நீங்கள் போகணும், திரும்ப வர முடியாது. வாங்க, உங்களுக்கு அந்த இடம் காத்து கொண்டு இருக்கிறது. நான் முட்டி வீங்கிடுச்சுல, உங்களை முடிச்சுட்டாங்க. பிடிக்குதுல. லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா வேலை ஏறி முடிச்சுட்டு அடுத்த பூரா பக்தர்கள் சில நேரம் சற்று நேரம் உட்காந்து ஓய்வெடுக்கும் இடம் இது. வந்து நம்ம அதை எக்ஸிட் ஆக வேண்டியதான். தூக்க அண்ணா எத்தனை மணிக்கு ஸ்டாப் பண்ணோம்? ஒரு மணி ஸ்டாப் பண்ணியிருப்போம். மணி 3:30 ஆச்சு. 3 நாளாக ட்ராவல் போகுது. ஞாயிற்றுக்கிழமை தான் ஃப்ரீயாக இருந்தால் ஒரு 5 பேர் அந்த டீமோடு வந்துட்டு பேசி செஞ்சு ஜாலியாக ட்ரைக்கிங் பண்ணால் செம்மையாக இருக்கும். 1 டே ஃபுல்லாக ஜானி இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இருவரும் சென்று ஒன்றாக நடந்து போவோம்மா. சாங் வரல, ட்ரை பண்ணி பார்த்தேன். இன்றைக்கி ட்ரை பண்ணி இடையே சேர்த்து விட்ருங்க. கண்டுபிடிச்சேன் ஆனால் அது சாப்பிடலாமல் தெரியலையே. ஆ அதான் போட்டிருக்குல்ல, அப்போ ஏன் பிடிக்கிற? ஏன் பிடிக்கிற? என்ன பிடிக்கிற? போகிறப்பெல்லாம் உட்கார இடம் கட்டியிருக்காங்க, ஆனால் உட்கார தான் முடியலையே. ஆனால் இது இறங்குற சரியான காடாக இருக்குது. இதுக்கெல்லாம் வேலை செஞ்சுருக்காங்க இல்லைப்பா. மங்களம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊர்லாம் அந்த சில்வன் இருக்குங்களா, பேரை பார்த்தீங்களா? சிர் சாங்ஸ் இது பேர். இதுக்கெல்லாம் பேர் வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. அவ்வளோதான், கீழே வந்தாச்சு. நீ நேராக பார்க் போக வேண்டியதான், கார் பார்க்கு.
சொல்ல சொன்னது நான் தான்டா ஆடா பாதிகளா இப்படியே வராயிடா. ஆஹா வந்துட்டாப்ல. என்னடா ஏ யாரு கீரிப்புல இது இங்கே வந்துச்சு. கீரி தானே, சரி எதுவாக இருந்தாண்ணா பார்த்துக்கலாம் வாங்க. ஆஹா கோபுரோவில் பேட்ரி டவுன் ஆயிடுச்சு. இனிமேல் வீடியோ தங்களோட நிறைய முடிச்சுக்கணும். அதான் சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஹாய் காய்ஸ், ஒரு வழியா நம்ம வந்து ஒரு வழியாக போயிட்டு டாப் ரிவாலுக்கு போயிட்டு வந்தாச்சு. அடுத்து நம்ம போகிறது எக்ஸிடு போயானேன். வீனஸ் டிரைவ் கார் பார்க்காம போய் ஆகணும். ஏன்னா இதை விட்டாக்கா அடுத்து இங்கே கீர்த்திமனை ரிசர்வ் பார்க்கணும் 5 கிலோமீட்ரு. நமக்கு டைம் இல்லை, நான் வெளியே ஆகணும். உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதே மாதிரி இந்த காட்டுக்குள்ளே வர்றவங்க கொஞ்சம் கவனமாக வரணும். ஏன்னா குரங்கு நிறைய தெரியுது. மங்கி எங்களோட சாப்பாடை பறிக்க வந்துச்சு, சாக்லேட்டை பறிக்க வந்துச்சு. நாங்களாம் அதுவான்னு போட்டு பார்த்துட்டோம். அதனால் அதை நாங்கள் விரட்டி உங்கள் திங்ஸ் எல்லாமே பேக்கில் வச்சுக்க ரொம்ப நல்லது. ஏன்னா வெளில வச்சுன்னா கண்டிப்பாக வந்து குரங்கு வந்து அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குது. அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ கண்டிப்பாக நாங்கள் வந்துட்டு இப்போ எக்ஸிட் ஆக போகிறோம். இதான் எக்ஸிட் ஆகுறது. நாங்கள் அது ரூட்டில் போகிறோம். இதெல்லாம் இன்னும் ரூட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. நெக்ஸ்ட்லேயே என்னாச்சும் ட்ரையல் விருப்பம் போய் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அடுத்த வீடியோவில் போய் பார்ப்போம். பாய்.